கொற்றைக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இந்த தமிழ் என்பது இன்னொரு மொழி வந்து இந்த மொழியை அழித்து விடுமா என்று சொன்னால் அது நிச்சயமாக இல்லாத ஒன்று. ஏனென்று சொன்னால் தமிழ் என்பது எந்த மொழி தனக்கு எதிராக வந்தாலும், அது தன்னுடைய காலத்திலே வந்தாலும், அந்த மொழியை தன்னுள்ளே உள்வாங்கி கொண்டு அதிலிருந்து தன்னை சிறப்பு பெற வைத்து தான் சிறப்பாக விளங்குகின்ற ஒரு நிலையைத்தான் இன்று வரை தமிழ் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே ஆங்கிலம் வந்தது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலம் இங்கே வந்து நமக்கு பாடமொழியாகவும் வேலை மொழியாகவும் அந்த அலுவலக மொழியாகவும் ஆங்கிலம் இருந்தது. அந்த நிலையிலே அந்த தமிழ் அழிந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த காலத்திலே இந்தியும் 1967 வரை இந்தி பாடமொழியாக இருந்தது. ஆனால் இன்னும் நிறைய உருது இங்கே உள்ளே வந்தது, தெலுங்கு இங்கே வந்தது. இப்படி எத்தனையோ மொழிகளெல்லாம் இங்கே வந்ததற்கு பிறகு கூட இந்த தமிழை என்றும் செய்துவிட முடியவில்லை. தமிழ் தலை நிமிர்ந்தே நின்றது. அதற்கான காரணம் என்று சொன்னால் அந்த இலக்கியங்களிலே உள்ள வளமை, அதிலே உள்ள செழிப்பு, வேற்று மொழிகளையும் தன்னுள்ளே உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு மொழி தான் இந்த தமிழ் மொழி. ஆக ஒரு மொழி வந்து இன்னொரு மொழியை அழித்து விடும் என்பது அது நிச்சயமாக இல்லாத ஒன்று. அதை செய்யவே முடியாது என்பது உண்டு. எப்போது ஒரு மொழி அழியும் என்று சொன்னால், அந்த மொழியை பேசுகின்றவர்கள் பேசாமல் விட்டால், அந்த மொழியை எழுதுகின்றவர்கள் எழுதாமல் விட்டால், அந்த மொழியை படிப்பவர்கள் படிக்காமல் விட்டால் அந்த மொழி அழிந்துவிடும். இன்றைக்கு வடநாட்டிலே தென்னாடு மொழி எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் பரவி இருந்த சமஸ்கிருதம் ஒரு காலத்திலே. தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து இருந்த காலமெல்லாம் உண்டு. அந்த சமஸ்கிருதத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் எல்லாம் தமிழுக்குள்ளே வந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு தமிழ் நிலைத்து நிற்கிறது, மக்களிடம் பேச்சு மொழியாக இருக்கிறது. உலகமெல்லாம் உள்ள மக்களிடையே அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருதம் எங்காவது கோடிக்கணக்கிலே அதுக்கு செலவழித்தால் கூட எங்காவது அது உயர்ந்து நிற்கிறதா என்று சொன்னால் ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் மட்டுமே பேசுகின்ற மொழியாக இருக்கிறது. அது சுருங்கி கடவுளுக்குரிய மொழியாக, கோயிலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மொழியாக அது போய்விட்டதே தவிர அது விரிவாக அதில் நிறைய வளங்களை பெறவில்லை, நூல்கள் உருவாகவில்லை. ஆனால் தமிழ் அப்படியல்ல. ஆக இந்த எந்த ஒரு மொழியும் ஒரு மொழியை அழித்துவிட முடியாது. இங்கே எத்தனையோ படையெடுப்புகள் ஏற்பட்டன, கலாச்சார மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்போது கூட தமிழ் தலை நிமிர்ந்தே நின்றது. உருது இஸ்லாமியர்கள் வந்தார்கள், உருது இங்கே உள்ளே வந்தது, தெலுங்கர்கள் வந்தார்கள், அந்த தெலுங்கு இங்கே வந்தது. ஆனால் எந்த காலத்திலும் தமிழ் அங்கே தன்னை செழிப்புற்று தன்னை வளர்த்து கொண்டதே தவிர, அங்கே புதிய புதிய நூல்கள் தமிழிலே தோன்றியதே தவிர தமிழ் எந்த நிலையிலும் குன்றியதாக நாம் இங்கே பார்க்க முடியாது. நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை. இந்த தெலுங்கர்கள் இருந்த ஆண்ட காலத்திலே தான் இந்த சிற்றிலக்கியங்களுக்கான பொற்காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அப்போது தான் நிறைய தூது இலக்கியங்கள், உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், பரணி, கோவை போன்ற நிறைய இலக்கியங்கள் எல்லாம் அந்த காலத்திலே தான் தோன்றியது. இந்த தமிழ் வடித்தூது, அழகர் வடித்தூது, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இருந்தெல்லாம் அப்போது தான் தோன்றியது. அந்த காலத்திலே தான் வில்லிபுத்தூரார், காலமேக புலவர், அருணகிரிநாதர், பரஞ்சோதி முனிவர், அருணாசல கவிராயர் போன்றவர்களெல்லாம் அந்த தெலுங்கர்கள் ஆண்ட காலத்திலே தான் தமிழை வளர்த்தார்கள். ஆக எந்த ஒரு அதற்கு பிறகு பிற்கால பாண்டியர்கள் காலத்திலும் பிற்கால சோழர்கள் காலத்திலும் கூட தமிழ் அங்கங்கே புலவர்கள் இருந்தார்கள், தமிழை வளர்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இன்று வரை அந்த தமிழ் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த செழுமை, அதனுடைய வளமை, அந்த கருத்து வேற்று மொழிகளை தன் உள்ளே வாங்கி கொண்டு செறித்து கொள்ளுகின்ற ஒரு நிலை அந்த மொழிக்கு இருக்கின்ற காரணத்தால் எந்த மொழியாலும் அழிக்க முடியாத ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை எப்போது ஒரு மொழி அழியும் என்று சொன்னால், அதை பேச்சு வழக்கற்று போகின்ற பொழுது, எழுத்து வழக்கற்று போகின்ற பொழுது, படிப்பு வழக்கற்று போகின்ற பொழுது அந்த மொழி அழிந்துவிடும். அந்த நிலை இன்றைக்கு இல்லை. ஆக அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் நமக்கு உள்ள கவலையெல்லாம். ஏனென்றால் இன்றைக்கு பாதி பேர் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுகின்ற ஒரு நிலை, ஆங்கில மோகம் அதிகரித்து விட்ட ஒரு நிலை. தவறில்லை, வேலைக்காக எந்த மொழியையும் படிக்கலாம், எத்தனை மொழி வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய தாய்மொழியை எந்த நேரத்திலும் மறந்து விடாமல் அதை படிக்கின்ற நிலையிலே, பேசுகின்ற நிலையிலே இருந்தால் மட்டுமே அந்த மொழி வளரும், நிலைத்து நிற்கும் என்பதுதான் உண்மை. ஆக காலந்தோறும் தமிழ் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.